இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் மௌலுது இருந்தது, சஹாபாக்கள் மௌலுது ஓதியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, கவி நடையில் நபிகள் நாயகம் அவங்களை புகழ்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ மீலாது கொண்டாட்டங்கள்ன்றது இருந்துச்சுங்களா? இப்போ மீலாது கொண்டாடுவதுங்கிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததான்னு கேட்டுக்கிறீங்க. இப்போ மீலாது வார்த்தையை இன்றைக்கு நாம் எந்த மீனிங்கில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், உரை நடையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது அப்படிங்கிறத மீலாதுங்கிற வார்த்தை. மக்களை ஒன்று திரட்டுறோம், அதே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை உரை நடையில் நம்ம சொல்கிறோம். இதுக்கு தான் மீலாது அப்படிங்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அது இருக்க தான் செஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. அப்போ சஹாபா பெருமக்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன பேசுறன்னு கேட்குறாங்க. அந்த சஹாபியில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஆதம் சஃபியுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க, இப்ராஹிம் ஹலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க, மூசா கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வோடு பேசியவர்ங்கிற சிறப்பை பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க, ஈசா ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹா இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகிறாங்க. இதை கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அருமை தோழர்களே, நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் நான் கேட்க தான் செஞ்சேன், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லாவாக தான் இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாவாக தான் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாவாக தான் இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாவாக தான் இருக்கிறாங்க. இன்னொன்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் ஹபீபுல்லா என்றார்கள், நான் ஹபீபுல்லாவா இருக்கிறேன், அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே பள்ளிவாசலை வச்சு சஹாபா பெருமக்கள்லாம் முந்தின நபிமார்களை புகழ்ந்தார்கள் அல்லவா, ஒரே நடையில் தானே புகழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த புகழில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கன்னாங்கல்ல, ஆனால் ஹபீபுல்லா அதுவும் ஒரே நடை தானே. அதனால் மீலாது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே நடையிலே புகழ்வது. இது சஹாபா பெருமக்கள் காலத்தில் இருக்கத்தான் செய்தது, அதுவும் பள்ளிவாசல் வைத்து நடந்திருக்கிறது. இப்போ அதனால் மீலாது என்பதும் இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம மீலாதுக்கு எந்த மீன் யூஸ் பண்ணுறோமோ அந்த செயல்பாடு அப்போ இருந்திருக்குது. இன்னும் சொல்ல போனால் அல்லாவே செய்த காரியம் தானங்க அது. அல்லாவே இந்த காரியத்தை முதலாக செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின் லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். அல்லாஹு தஆலா நபிமார்களை அழைத்து வைத்து கொண்டு ஒரு ஒப்பந்தம் செஞ்சான். அது என்னன்னு கேட்டால், நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், நபிமார்களே உங்களுக்கு நான் ஞானத்தை தந்திருக்கிறேன், வேதத்தையும் தந்திருக்கிறேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும், பிறகு உங்களை உண்மைப்படுத்துகின்ற ஒரு ரசூல் இறை தூதர் உங்கள்கிட்ட வருவாங்க. அப்படி வந்தால் லதுமினுன் நபிஹி வல தன்சுரன்னஹு, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் நீங்கள் உதவி செய்யணும். இதை சொன்ன பிறகு அல்லாஹு தஆலா கேட்குறான் நபிமார்களை பற்றி, கால அகரர்த்தும் வ அகதுத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இப்பொழுது நான் செய்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களை பார்த்து கேட்டான். நபிமார்கள் எல்லோரும் சொன்னாங்க, ஆலமுல் அர்வாஹில் நடந்தது இது, அக்கரர்னா இறைவனை இது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு. இப்போ அல்லாஹு தஆலா சொன்னான், ஃபஷஹது, நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்க, வான மஅக்கும் மின ஷாஹிதீன், உங்கள் கூட நானும் சாட்சியாளனாக இருப்பேன்னு சொன்னான். அதனால் மற்றவர்களை அழைத்து வைத்து கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பேசுவதுங்கிறது முதலாக செய்தது இறைவன் என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா முதல் காரியத்தை செய்தான். ஆலமுல் அர்வாஹில் மனிதர்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பே ஆலமுல் அர்வாஹ் ஆத்மாக்களின் உலகம் ஒன்று இருந்ததல்லவா, அதிலே நபிமார்களுடைய ரூஹலையெல்லாம் அழைத்து வைத்துக்கொண்டு நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா அங்கே கூறினான் என்று வருகின்ற போது, ஒரே நடையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது அப்படிங்கிறது அல்லாஹ் முதலாக செய்து காட்டினான். சஹாபா பெருமக்களும் அவருடைய காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழத்தான் செஞ்சாங்க. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் மீலாது என்பதும் இருந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம்.